This video sponsored by BuyMote e-shopping mobile app. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேதவர்ஷினிக்கு ஹேர் கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் வேதவர்ஷினி. ஆக்சுவலாக இவங்க வந்து ட்வின்ஸு. இப்போ வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அது என்ன சலூன்னா ஆஸ்லிங்கிற ஒரு பார்லர் தான் போயிருந்தோம். அது யூனிசெக்ஸ் சலூன் தான். அதனால் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு அந்த டைமில் கஸ்டமர் யாரும் இல்லை, அமைதியாக இருந்தது. நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சேரு, இந்த மாதிரி ஒரு பெரிய சேர் போட்டு ஹைட்டாக அதிகமாக உட்கார்ற மாதிரி அவங்களுக்கு கவர் பண்ணி ஒரு துணியெல்லாம் போட்டு வேதவர்ஷாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வேதவர்ஷினிக்கும் அதே மாதிரியே ப்ளூ கலரில் ஒரு மேலே ஒரு துணி போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அவங்க எப்போதும் ஹேர் கட் பண்ணனா அது ரொம்ப ஜாலியாக கிளம்பிடுவாங்க. இது ரொம்ப ஹேர் கட் பண்ணலை, லைட்டாக பேக் சைடில் இதுக்கப்புறம் முடி வந்து அதிகமாக வளர்த்துற மாதிரி தான். அதனால் பேக் சைடில் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் அது கொஞ்சம் கண்ணுக்கிட்ட விழுறதுனால அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதை ட்ரிம் பண்ணி ஈவனாக கட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு கண்ணில் விழாத அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஹேரை வந்து ஒருத்தருக்கு வந்து வேதவர்ஷாவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேரு, வேதவர்ஷினிக்கு வந்து கேர்லி ஹேரு. அதனால் அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து கிளிப் போட்டு ஹேர் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேக் சைடில் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்தது, அதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணால் போதும். ஃப்ரண்ட்டில் வந்து கண்ணுக்குள்ளே அந்த முடி விழாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஐப்ரோஸ் லென்த் வரைக்கும் முடி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க. அது ஹீட்டரெல்லாம் போட்டு பண்ணுறதுனால அவளால் அது கரெக்டாக உட்கார முடியல. அந்த ட்ரையர் போடும்போது அதிகமாக சவுண்டு வரும், அதில் ரொம்ப ஃபோர்ஸாக ஏர் வரும். அதனால் அதை ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தா. இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ட்ரையர் போட்டுட்ருக்காங்க. இது வந்து வேதவர்ஷினிக்கு இப்போ ட்ரையர் போட்டுட்ருக்காங்க. வேதவர்ஷினிக்கும் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபைனலாக அவங்களோட ஹேர் கட்டிங். ஒருத்திக்கு இது திரும்ப வந்த அதே இடத்துல முடிச்சுட்டு வந்து